எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஏற்றுக்கொள்ள சசிகலா தயாராக உள்ளார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அடுத்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதையும் சசிகலா ஏற்றுக்கொண்டதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் வைகை செல்வன் திமுகவை வீழ்த்த வேண்டும் என அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் என ஓபிஎஸ் தொடர்ந்து வலியுறுத்துகிறார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை ஏற்றுக்கொள்ள சசிகலா தயாராக உள்ளார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அடுத்த ஆட்சி அமைய வேண்டும் என்பதையும் சசிகலா ஏற்றுக்கொண்டார். இது குறித்து விரைவில் முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று வைகை செல்வன் கூறியிருந்தது பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இந்நிலையில் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவாக போட்டியிட்டு மகத்தான வெற்றியை பெறுவோம். அந்த இலக்கை நோக்கியே நமது பயணம். இதைதான் கழக தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கென்று யாரும் இல்லை. தமிழக மக்கள் தான் எனது குடும்பம். தமிழக மக்களின் உரிமைக்காக எனது குரல் எப்போதும் ஒலிக்கும். எழுந்து நடந்தால் இமயமலையும் நமக்கு வழி கொடுக்கும். உண்மை என்றும் தோற்காது என்ற நம்பிக்கையுடன் இருங்கள், வெற்றி நிச்சயம் என்று அவர் கூறியிருந்தது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது.